10th தமிழ் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் யூனிட்ஸ்க்கு சேமா வந்து ஒரே கவிதையை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல சொல்றேன். காட்சியை கண்டேன், கருத்தில் கொண்டேன், உள்ளம் உவந்தது, ஊக்கம் மிகுந்தது, அறமும் பெருகியது, ஆர்வம் மிகுந்தது, அறிவும் வளர்ந்தது, மேன்மை அடைந்தேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் யூனிட்ஸ்க்கு நீங்க இந்த லைனை மட்டும் நீங்க எழுதலாம். இது போக பாத்தீங்கன்னா காட்சியை கண்டேன், கருத்தில் கொண்டேன், உள்ளம் உவந்தது, ஊக்கம் மிகுந்தது, அறமும் பெருகியது, ஆர்வமும் மிகுந்தது, அறிவும் வளர்ந்தது, மேன்மை அடைந்தேன். இது கூட நீங்க வந்து வேற ஒரு இயல்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்து அதில் எழுத சொல்றாங்க அப்படின்னா எந்த யூனிட்டா இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி உங்களால இது கூட ஜாயின் பண்ணி ஒரு 2 லைன்ஸ் எழுத முடிஞ்சா எழுதுங்க. இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது அப்படின்றவங்க யோசிக்கவே வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 லைன் மட்டும் எழுதுங்க. இதுக்கே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கண்டிப்பா எழுதணும். ஓகேங்களா? இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுறதுக்கு இந்த கவிதை மட்டுமே போதுமானது. இயல் 1 முதல் இயல் 9 வரை அனைத்து இயல் கவிதைகளுக்கும் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அனைத்து காட்சிக்கும் இது ஒரு கவிதையே போதும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நம்ம 11th and 12th வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியா நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.